தெய்வத்தின் குரல் 3ஆம் பாகம் மதாச்சாரத்தின் உட்பிரிவுகள் முந்தைய உரை தொடர்பாக ஒரு விளக்கம். பகுதி 3. சில சமயாச்சாரங்களே கொஞ்சம் லீனியண்டாக இருந்து கொண்டு மனசை கட்டுப்படுத்துவதற்கு அவசியமான ஆச்சார அனுஷ்டானங்களை கொஞ்சம் விட்டு கொடுத்து விடுகின்றனவே. காய உபவாசம் இருந்தால்தான் கர்மா போகும். வயிற்றிலே ஆகாரம் இல்லாமல் இருந்தால்தான் நன்றாக பிராணாயாமம் தியானம் பண்ண முடிகிறது என்று பார்த்தால், கோவிலிலேயே திருப்பள்ளி எழுச்சி என்பதுதான் இப்படியாயிருக்கிறது என்று அக்கார வடிசலும் புளியோதரையும் தத்யோரையும் போடுகிறார்களே. பிரசாதமானதால் வேண்டாம் என்றாலும் தோஷமாகுமே என்றால், பரவாயில்லையப்பா, அதை சாப்பிடு. உன் மனசு பகவானுக்கு தெரியும். உனக்கு சாப்பாட்டில் ஆசை இல்லாவிட்டாலும் கூட, அது வேண்டாம் என்றே இருந்தாலும் கூட, பகவான் பிறப்பித்த படி நமக்கென்று ஏற்பட்ட பெரியோர்கள் பண்ணி வைத்த வழிக்கு அடங்கி நடக்க வேண்டும் என்றுதான் பிரசாதத்தை சாப்பிடுகிறாய் என்பது சுவாமிக்கு தெரியும். அந்த மனப்பான்மையை மெச்சியே அவன் வெறும் வயிற்றில் செய்யும் தியானத்தில் ஏற்படுகிற பலனை கொடுத்து விடுவான். பிராணாயாமம் என்று நீயாக பண்ணுவதை பகவானின் கிருபை பண்ணிவிடும். அல்லது பிரசாதத்தை வாங்கிக்கொள், ஆனால் உடனேயே சாப்பிடாமல் வீட்டுக்கு எடுத்துக்கொண்டு போய் உன் தியானம் முடிந்த பின் சாப்பிடு. பூர்வாச்சாரத்தை விடப்படாது என்ற உறுதி இருந்தால் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு விடலாம். நீ உன் பூர்வீகர்களின் சித்தாந்தத்தை விட்டுவிட்டாய் என்று கூட வெளியில் தெரிய வேண்டியதில்லை. நீ பாட்டுக்கு சம்ஸ்கார பலத்தால், படிப்பால், அனுபவத்தால், பகவத் அனுகிரகத்தால் அந்த உன் உள் விஷயத்தில் போய்கொண்டிரு. வெளியிலே குலாச்சாரப்படியே பண்ணு. அதனால் சித்தத்தை சுத்திப்படுத்தி கொண்டு சித்தாந்தத்தின் அந்தத்துக்கு போ. அப்புறமும் கூட பூர்வாச்சாரத்தை விடாதே. சித்த சுத்தி சித்தித்து சித்தாந்தமும் அனுபவமாகிவிட்ட பின் உன்னளவில் பூர்வாச்சாரமோ பிற ஆச்சாரமோ எதுவுமே வேண்டாம்தான் என்றாலும், லோகத்தில் உள்ள மற்றவர்களுக்கு வழிகாட்டுவதற்காக முன்னோர் கை கொண்ட ஆச்சார அனுஷ்டானங்களை விடாமல் பண்ணி கொண்டிரு. இதுதான் பகவான் போட்டிருக்கும் கீதை கட்டளை. ஜென்மாப்படி வாய்த்த ஒரு சமயாச்சாரத்தில் இருந்து கொண்டே வேறொரு சித்தாந்தத்தில் முன்னேற முடியும் என்பது வெறும் பாசிபிலிட்டி தானா? யதார்த்தத்தில் அப்படி காட்ட முடியுமா? காட்டினால்தானே நம்பிக்கை வரும். காட்ட முடியும். ஏவி கோபாலாச்சாரியார் என்று ஒருவர் இருக்கிறார். குறிப்பு: தற்போது மறைந்து விட்டார். வைஷ்ணவ சம்பிரதாயப்படிதான் எல்லாம் செய்து வருகிறார். வைஷ்ணவ சித்தாந்தத்துக்குமே கூட நிறைய தொண்டு செய்து வருகிறார். நல்ல பாண்டித்யம் உள்ளவர். வித்வத் சதசுகள் நடத்துகிறார். ஆனாலும் நம்முடைய சங்கர ஆச்சாரிய பாஷ்யங்களிலும் அத்வைத்தத்திலும் அபாரமான பற்று வைத்திருக்கிறார். ராமகிருஷ்ணா மிஷனோடு நெருங்கி சம்பந்தப்பட்டிருந்தாலும் அண்ணா என்கிறவர் வைதிகாச்சாரங்களின் படியே அனுஷ்டானம் செய்து வருகிறார். இங்கே வர ஆரம்பித்திருக்கிற வெள்ளைக்காரர்களையே பார்த்தால் சர்ச்சுக்கு போய்கொண்டுதான் இருக்கிறார்கள். கிரைஸ்டிடம்தான் நிறைந்த பக்தி வைத்திருக்கிறார்கள். ஆனாலும் அத்வைத்த வேதாந்தத்திலேயே விசுவாசமுடையவர்களாக இருக்கிறார்கள். கான்வர்ஸாக இந்த ஸ்மார்த்த மட்டத்தில் விதிக்கப்பட்டிருக்கிறபடி ஆச்சார அனுஷ்டானங்களை நன்றாக செய்து கொண்டே என்னிடம் அபிமானம், மரியாதையும், ஆச்சாரியாளிடம் பக்தியும் செலுத்தி கொண்டே, ஆனாலும் என்னிடமே நீங்கள் என்னதான் சொன்னாலும் எங்களுக்கு அத்வைத்தத்தை விட பக்தி தான் பிடிச்சிருக்கு, அம்பாள் பூஜை தான் பிடிச்சிருக்கு, அவளே அத்வைத்தமாக ஐக்கியம் பண்ணி கொண்டு விடுகிறேன் என்று சொன்னால் கூட, வேண்டாம், உன் பக்தி தான் வேண்டும் என்று தான் சொல்ல வேண்டும் போல் இருக்கிறது என்று சொல்கிறவர்களும் இருக்கிறார்கள். இதுவும் எந்த ஒரு சமயாச்சாரமும் ஒரு தனி மனுஷரின் சித்தாந்தத்துக்கு பாதகமாக செய்துவிடவில்லை என்பதற்கு நிரூபணமாகிறது.